வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ராக்குக்கு தேவையான அளவுகள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பாட்டம் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த பாட்டத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம தொப்புள்கிட்ட வச்சு அதோட ஹைட்டை நம்ம எடுக்கணுங்க. இப்போ அடுத்தது செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா எனக்கு பாட்டம் 14 இருந்தது, செஸ்ட்டு 28 இருந்துச்சு, கீழே ஹிப்பு பார்த்திங்கன்னா 27. இது வந்து கரெக்ட் சைஸாக இருக்குது. நீங்கள் லூஸாக வேணுனாலும் இன்னும் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு நீங்கள் லூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து நமக்கு 13 வருதுங்க. கரெக்டாக அந்த 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கங்க. இப்போ கழுத்து, முன் கழுத்து பின் கழுத்து வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ பாப்பாவுக்குனா 14 வைக்கலாம், சின்ன பசங்களுக்கு இன்னும் 3 கூட மேலே வச்சுக்கலாங்க. பேக்கில் நம்ம எப்படி நல்லா லோவாக வேணும்னாலும் லோவாக வச்சு நாட் வச்சு நம்ம கட்டிக்கலாங்க. அது நம்மளோட விருப்பம்தான். ரெண்டுமே ஒரே அளவாக கூட நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கையும் அதே மாதிரி உங்களுக்கு சின்ன கை வேணுமா இல்லை நீளமாக வேணும்னாலும் நம்ம எந்த இடத்துல லென்த்து வருதோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம கையோட சுற்றளவையும் பார்த்து எடுத்துக்கலாங்க. இது நல்லா நம்ம டைட்டாக வேணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, நம்ம லூஸாகவே நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஹோலும் எவ்வளோ வருதுன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு 13 வருதுங்க. கரெக்டாக அது நான் வியூவில் தெரியல, எனக்கு 13 வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருக்க பாட்டம் அந்த நம்ம தொப்புளில் எடுத்தோம் பார்த்திங்களா, அதிலிருந்தே அதோட ஹைட் எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு 35 இன்ச்சு வந்துச்சுங்க. மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே மடிச்சு அடிக்கவும் எக்ஸ்ட்ராவாக நான் 2 இன்ச்சு விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்த அளவெல்லாம் இதில் எழுதி வச்சுருக்கிறேங்க. டாப்போட உயரம் 14 + 1 15ங்க. இப்போ நம்ம பேப்பரில் நான் இதை கட் பண்ணுறேங்க. நான் அடுத்த வீடியோவில் இதே ஃபுல் ஃப்ராக் வந்து நான் வேறு அளவில் தைக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுட்டேன். ஹைட்டை குறிக்க போகிறேங்க. ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு 14. கரெக்டாக நம்ம தொப்புள்கிட்ட வச்சு எடுத்த ஹைட்டு 14 வச்சுக்கிட்டேங்க. இப்போ 1/2 இன்ச்சு கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கீழே நம்ம ஜாயின் பண்ணணும்ல, அதுக்காக 1/2 இன்ச். இப்போ கோடு போட்டுக்கலாங்க. நீங்களும் இதே மாதிரி பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் துணியை அது மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் துணி மேலே வச்சு கட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பசங்களுக்கு ஒரு சிஸ்டர் தான் கேட்டாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே தாங்க. பார்த்திங்கன்னா கழுத்து அவங்களுக்கு 2 வச்சா போதும். நான் சின்ன பாப்பா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நான் 2.25 வச்சுருக்கேங்க. அதே மாதிரி ஷோல்டரும் 2.5 வச்சுருக்கேங்க. 2.5லேருந்து இப்போ பாப்பாவுக்காக கொஞ்சம் அடித்து திருப்பறதுக்காக நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். நீங்கள் சின்ன பாப்பாவுக்குனா 2.5 போதுங்க நம்ம அடிச்சுக்கிறதுக்கு. தையலுக்கும் சேர்த்து 2.5 வச்சிங்கன்னா போதும். இப்போ இதே மாதிரி நான் கழுத்து, முன் கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா 4 வச்சுருக்கேன். நம்ம பின் கழுத்து அதுக்கப்புறமா நம்ம குறிச்சிக்கலாங்க. இதே பீஸை வச்சு லோவாக வேணும்னா லோவாக வச்சுக்கலாம், ஹை மேலே வேணும்னாலும் மேலே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே அளவு இருக்கான்னு பார்த்துட்டு நான் லைன் போட்டு நம்ம யூ மாதிரி லைன் போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஆம்ஹோல் தாங்க. ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் 5 வைக்கிறேங்க. இதே குட்டி பாப்பாக்குன்னா 7-8 வயசுக்கு நான் 4.5 வச்சா போதுங்க. 4.5 வச்சு நீங்கள் அந்த இடத்துல லைன் போட்டுக்குங்க. கரெக்டாக உங்களுக்கு ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ராக்னால நமக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி லைன் போட்டுக்கிட்டு அதில் இப்போ நம்ம செஸ்ட் அளவையும் குறிச்சிக்கலாங்க. செஸ்ட் அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 28. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 + 1 எக்ஸ்ட்ராவாக நான் 1 இன்ச்சு தாங்க விட்டுருக்கேன். நீங்கள் வேணால் 2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நம்ம பெருசானா கூட அதை நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அழுந்துற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்குங்க. இப்போ கீழே இடுப்பு அளவும் பார்த்திங்கன்னா 27 வந்துச்சுங்க. சின்ன பசங்களுக்கு அப்படியே ஒரே அளவாக தானே இருக்கும், ஒரு இன்ச்சு தான் குறையும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 6.5 வச்சு அதுலேயும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு லைன் போட்டுக்கலாங்க. இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா நம்ம இதுக்கும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நமக்கு புதுசாக இருக்குனால நம்ம கரெக்டாக அந்த சென்டர் பார்த்து 5ல் 2.5ங்களா அந்த இடத்துல வச்சு நான் அப்படியே வளைச்சி எடுத்துக்கிறேங்க. இவ்வளோ தாங்க. அந்த ஜாயிண்டில் கொண்டு போய் நம்ம எந்த இடத்துல குறிச்சோமோ அந்த இடத்துல நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ தாங்க பாட்டத்துக்கு டாப்புக்கு உண்டான அளவுகள். நான் இதே மாதிரி தான் துணியில் வச்சு கட் பண்ண போகிறோம். இது முன் கழுத்துக்கு, பின் கழுத்துக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம லோவாக வேணால் கீழே வச்சு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீழே பாட்டத்துக்கு வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ நம்ம அந்த அளவுக்கு லைனிங் எடுத்துக்கலாங்க. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சுருக்கமாக வச்சு மடிப்பாக வச்சு தாங்க கீழே தைக்க போகிறேன். அதனால் அது வந்து 2 மடங்காக நான் எடுக்க போகிறேன். நீங்கள்
அப்படியே தைக்கிறதா இருந்தால் ஒரு மடங்கு எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு கீழே ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம இடுப்புக்கு எடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு மடிச்சு அடிக்கவும் மேலே ஜாயின் பண்ணவும் ஒரு 2 இன்ச்சு விட்டுக்கலாங்க. உயரத்தில் அகலத்தில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் எப்படின்னு நான் காட்டுறேங்க. இப்போ இந்த சைஸுக்கு நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு அளவு எடுக்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.